நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை பொழுதில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஏன் அப்படி சொன்னேன்னா, நம்ம வர்றதே என்ன, எதுக்காக வரோம்? நம்ம ஜெபம் கேட்கப்படணும், நம்ம கேட்டதை பெற்றுக்கொள்ளணும். அப்போ நமக்கு நம்மளே தடையாக இருக்கக்கூடாது. அதுக்காக தான் அந்த வார்த்தையை சொன்னேன். நம்ம ஒரு ஜெபம் என்னும்போது அதில் ஒரு ஒழுங்கு இருக்குது, வேத வாசிப்பில் ஒரு ஒழுங்கு இருக்குது, ஆராதனையில் ஒரு ஒழுங்கு இருக்குது, எல்லாத்தையும் ஒரு ஒழுங்கு இருக்குது. அந்த ஒழுங்காக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு நிறைவை கொடுப்பார். ஆதியில் ஜலத்தின் மேலே அசைவாடினார் தேவ ஆவியானவர். அங்கே என்ன இல்லை? ஒழுங்கின்மை இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வந்துகிட்டே இருக்கா, ஒன்றுமே வரமாட்டேன்தான். ஒழுங்கின்மை எங்கே இருக்கோ அங்கே வெறுமை இருக்கும். புரிஞ்சுதா இல்லைங்களா? கஷ்டமாகவே இருக்குது, எப்போ பார்த்தாலும் விளங்கவே மாட்டேங்குதுன்னா எங்கே ஒழுங்கின்மை இருக்கோ அங்கே வெறுமை இருக்கும். அப்போ எங்கே ஒழுங்கு இருக்கோ அங்கே நிறைவு இருக்கும். புரியுதா இல்லைங்களா? எந்த இடத்துல ஒழுங்கு இருக்கோ அங்கே நிறைவு இருக்கும். எந்த இடத்துல ஒழுங்கின்மை இருக்கோ அங்கே வெறுமை இருக்கும். என் வாழ்க்கையில் வெறுமைன்னா அதுக்கு காரணம் யாருன்னா என்னுடைய ஒழுங்கின்மை தான். அப்போ அந்த ஒழுங்கின்மை எப்போ தான் மாறும்? உங்கள் மேலே தேவ ஆவியார் அசைவாடணும். ஆதியில் ஜலத்தின் மேலே அசைவாடினவர் இப்போ உங்கள் மேலே அசைவாடணும். அதுக்கு தான் பாட்டு பாடினது. அசைவாடுங்க ஆண்டவர், எனக்குள்ளே இருக்கிற ஒழுங்கின்மை வெறுமை போகட்டும், நான் பிளஸ்டாக இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் 4 பேருக்கு உதவி செய்கிறவனாக இருக்கணும். நம்ம கை எப்பவுமே மேல் நோக்கி இருக்கணும். எப்படி இருக்கணும்? என் கை இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா ஒழுங்கின்மை போச்சுன்னா நிறைவு வந்துடும். ஆமென். சரி, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் நம்ம பார்க்குற தலைப்பு பார்த்திங்கன்னா பக்தி வைராக்கியம். நமக்கு பக்தி வைராக்கியம்னா நிறைய பேர் பைபிள் இருக்கிறாங்க. பக்தி வைராக்கியம் இன்றைக்கி 2 பேரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன பாருங்கள், பக்தி வைராக்கியம். நான் என்ன சொல்கிறேன்னா, வைராக்கியம் எதுலேயோ கிடையாது, தேவன் மேலே இருக்கிற பக்தியில் காமிக்கணும். ஹலோ, புரிஞ்சுதா இல்லைங்களா? வைராக்கியம் நமக்கு எங்கே இருக்கணும்னா தேவன் மேலே இருக்கணும். அப்படிப்பட்ட 2 பேர் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 2 பேருமே பயங்கரமான ஆள். ஒன்று, சரி, ஒரு வசனம் எடுத்து வாசிங்க, எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அது வாசிங்க. யோவான் 2. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம். இப்போ வைராக்கியம் எங்கே இருக்கும் தெரியுங்களா? தேவனுடைய வீட்டை குறித்து தானே பக்தி வைராக்கியம். உண்மை இல்லைங்களா? உங்களுடைய வீட்டை குறித்து தானே. என்னை படிச்சுட்டு தான். யாரை படிச்சுட்டு தான்? இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், சரிங்களா? இந்த பக்தி வைராக்கியம் நல்லா பாருங்கள். பக்தி உள்ளவனை தேவன் தமக்கென்று தெரிந்து கொள்வார். நல்லா பாருங்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். நீ தெரிந்து கொள்ளப்படனா உனக்குள்ள பக்தி இருக்கணும். புரியுதா இல்லைங்களா? நீங்கள் அழைத்த அழைப்பில் அப்படியே இருக்கக்கூடாது. அப்படி இருக்க தேவன் விரும்பலை. உன்னை எதுக்கு அழைத்தார்னா, உலகத்தில் இருந்த உன்னை தேவ சபைக்குள்ளே எதுக்காக அழைத்தார்னா நீ பக்தி உள்ளவனாக மாறணும். நீ பக்தி உள்ளவனாய் மாறும்போது கர்த்தர் பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொள்வார். எப்படி புத்தியுள்ள கன்னிகைகளுக்கு தெரிந்து கொண்டாரோ அப்படி பக்தி உள்ள உங்களை. ஏன்னா ஆண்டவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஏன் ஒருத்தனை படைத்தார்? பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தான். ஆமென்ங்களா? தேவனுக்கு தேவை பக்தி உள்ளவன். அப்படி இங்கே சொல்லப்பட்டிருக்கு பக்தி உள்ளவன் அப்படின்னா தேவனுடைய வீட்டை குறித்து தானே பக்தி. 2 பேர் இருக்காங்க இங்கே. உங்களுக்கு ஏசப்பா பற்றி அங்கே பேசுனாங்கன்னு தெரியும், நான் பின்பதாக வரேன். சில டிஃப்ரென்ஷியேட் உங்களுக்கு காண்பிக்கிறேன், சரிங்களா? சரி, வாசிங்க. இப்போ எடுத்துக்கொள்ளுங்க பக்தி வைராக்கியம் குறித்து ஒரு நபர். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 19:10. அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக. இங்கே தான் நீங்கள் அப்படியே அண்டர்லைன் பண்ணுங்கள். யாருக்காக பக்தி வைராக்கியம் வந்தார்னா சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக. இந்த வைராக்கியம் நமக்கு இருக்கா? ஏசப்பாக்காக நான் எந்த அளவுக்கு வைராகமாக இருக்கா? இந்த வைராக்கியம் இருந்துச்சு நம்மளை சும்மா இருக்க விடாதுங்க. எதையாகிலும் செய்ய வைக்கும். நம்ம கர்த்தருக்காக எதையாகிலும் செய்ய வைக்கும். நம்மளை எப்படி அனல் இல்லாமல் குளிர் இல்லாமல் வெது வெதுப்பாக இருக்க விடாது. நம்மளை அனலாக வைக்கும்.
நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி திரும்ப இருக்கணும்? ஃபயராக இருக்கணும். நீ ஃபயராக இருந்தனா பிசாசு ஒன்று விட்டு ஓடும். நீ குளிராக இருந்தனா வந்து படுத்துக்கும் கூட. அனலுமின்றி குளிருமின்றினா ஆண்டு அப்படி வேணாம் உன்னை வாந்தி பண்ணிட்டுன்ட்டார். நீ குளிராக இருந்தால் படுத்துக்கும், அனலாக இருந்தால் ஓடிடும். ஆமாம் நினைக்கல, பாயை போட்டு படுத்துக்கும் குளிராக இருந்தனா. அனலாக இருந்தால் ஆண்டவர் உன் மேலே உன் கூட இருப்பார். சூஸ், ஏன்னா நம்மக்கிட்ட தான் கொடுத்துருக்காரு, எதனா செலக்ட் பண்ணிக்கோ. நன்மையை வச்சுருக்கேன், தீமை வச்சுருக்கேன். நமக்கு ஆண்டு இந்த மாதிரி ஃப்ரீடம் கொடுக்குற ஆண்டவர் யாருமே கிடையாது. நன்மை வச்சுருக்கிறேன், தீமை வச்சுருக்கேன். ரைட்டு, சரிங்க. அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இந்த நபர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், எலியா. சரி, இப்போ அதே இன்னொரு 14ஆம் வசனத்துல மறுபடியும் சொல்ல பாருங்க. 14ஆம் வசனம், அதிலே 19, 14. சரி, சாதா பக்தி வைராக்கியம் இல்லை, வெகுனா அதிகமாக இருந்தேன். அதனால தான் அவருக்கு என்ன வந்துச்சு? கட்ஸ் வந்துச்சு. என்ன வந்துச்சு? தைரியம் வந்துச்சு. சரிங்களா? ரைட். இப்போ நமக்கு சம்பவம் தெரியும். 40 நாள் என்ன பண்ணார்? இரவும் பகலும். அவர் என்ன பண்ணார்? எசபேல் சாவடிச்சிடணும்னு சொன்ன உடனே பயந்து போயிட்டார். 850 பேரை அடித்து திம்சம் பண்ணதை மறந்து போயிட்டு ஒரே ஆள் 850 பேரை வெட்டினாருன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த பெலன் தன் என்ன பண்ணாருன்னா ஆவியில் இருந்த பெலன் போயிட்டு இவரை எசபேல் கொல்றான்னா ஒரு பெண்ணுக்காக பயந்துட்டார். பயந்து போய் என்ன பண்ணிட்டுருக்காரு? எங்கே போனார்? சூரச்செடிக்கில் போய் படுத்துட்டு, ஆக்சுவலாக சூரச்செடிக்கில் படுத்தா செத்துருவாங்களாம் அந்த காற்று பட்டா. சரிங்களா? அதனால் அவர் போய் அங்கே படுத்தாரான். சாவு வேணும்னு கோரிட்டு படுத்துட்டாரான். அப்போ தேவதூதன் வந்து எழுப்பி முதல்ல என்ன கொடுக்குறாரு? நீங்கள் அதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற வசனம் வாசிங்க. ஃபஸ்ட்டு தடவை வாசிங்க. ஃபஸ்ட்டு தடவை எழுப்பினார். தலையில் நல்லா படிங்க. சரிங்களா? நீங்கள் படிக்கும்போது எனக்கு என்ன ஆகிடுது? எனக்கு ஸ்லிப் ஆகிடுது. வாசிங்க. தழலில் சுடப்பட்ட வச்சுட்டு போனார். இது வந்து சாப்பாடு. சரிங்களா? இது என்னது மென்ஷன் பண்ணிட்டார். அடுத்த வசனம் வாசிங்க. மண் சாப்பிட்டு மறுபடியும் தூங்கிட்டார். ஏன் அப்படின்னா இன்றைக்கி சில பேருடைய வாழ்க்கையில் அந்த தூக்கம் வருதா இல்லைங்களா? தூக்கம் வரும். வயிற்றுக்கு சோறு சாப்பிட்டா தூக்கம் வந்துடும். அடுத்து பாருங்க. போஜனம் பண்ணுன்னு சொன்னார். என்ன வச்சார் அங்கே? முதல்ல ஆடையும் தண்ணியும் வச்சார். இப்போ என்ன வச்சார்? இப்போ வார்த்தையை வச்சார். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அப்போ அவர் எழுந்து நல்லா பாருங்களேன். ஆண்டவர் வந்து சாப்பாடு மட்டும் இல்லை, யோவானுக்கிட்ட ஒரு சுருளை கொடுத்து சாப்பிட்னாரு. எசேக்கியா தீர்க்கதரிசிக்கிட்ட எரேமியா தீர்க்கதரிசிக்கிட்ட ஒரு சுருளை கொடுத்து புஸ்தக சொல்ல கொடுத்து சாப்பிட்னாரு. இது உன் வாய்க்கு இனிமையாக இருக்கும், வயிற்றுக்கு கசப்பாக இருக்குன்னாரு. சாப்பாடுனா நமக்கு எதை ஞாபகம் வரும்? இட்லி, தோசை, பொங்கல், பூரி, வடை. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதான் ஞாபகம் வரும். அது சாப்பிட்டா என்ன தான் வரும்? பொங்கல் சாப்பிட்டா பொங்கல் ஆகிடுவீங்க நீங்கள். உண்மை இல்லைங்களா? பொங்கல் வடை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் மறுபடியும் எளிய மாதிரி தூங்க வேண்டியது தான். சரி, அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு சாப்பிட்ட சாப்பாடு பலத்தினால இல்லை, தேவ வசனத்தின் பலத்தினால 40 நாள் எங்கே ஓடினார் இவர் தெரியுமா? எங்கே இஸ்ராயலிருந்து போயிட்டார். எங்கே? மீதியான் தேசத்துக்கு ஓடிட்டார். 40 நாள் பிரயாணம் போயிட்டு. ஏன் அப்படின்னா அவருக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா அங்கே போய் ஒளிந்து கொள்ளலாம். ஏன்னா அந்த ஓரேப்புன்றது சீனாய் மலை. சரிங்களா? சீனாய் மலைக்கு இன்னொரு பேர் தான் ஓரேப்பு. அங்கே போய் ஒரு கெபியில் போய் ஒழிஞ்சிட்ருக்காரு. ஏன்னா அது என்ன பர்வதம்? தேவ பர்வதம். சரிங்களா? தேவ பர்வதம். அங்கே போய் ஒழிஞ்சு ஆண்டு போகிறாரு. உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும். முதல்ல வராரு,
காத்தா வராரு, அப்புறம் எல்லாம் வராரு, அப்புறம் மெல்லிய சத்தமாக வராரு, வெளியே வராரு. ஏன்னா ஆண்டுடைய சுபாவங்களே அதில் குறிக்கும். நல்லா காற்று பலமாகிடுச்சு தான் அவர் கோபமாக இருக்காருன்னு அர்த்தமா. கோபமாக இருக்கிறப்ப வெளியே போனால் என்ன ஆகும்? கன்னத்தில் 2 அரவுலும். புரியுதா இல்லைங்களா? ஏன்னா ஆண்டவர் சொந்த நீ வெகு தூரம் போனோம், உனக்கு வச்சுக்கிற பிளான் வேறு, நீ உனக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்டார் எலியாவை பார்த்து. உனக்கு இங்கே என்ன வேலை, நீ எதுக்கு இங்கே வந்த? இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, எசபேல் கைக்கு தப்பு வைக்கணும்னா இஸ்ரேலில் தான் எனக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ எங்கே ஓடினார்? மோசே ஓடின மாதிரி ஓடினார். மீதியான் தேசத்துக்கு போயிட்டு எங்கே போனார்? ஒரு விசுவாசத்தில் போயிட்டு ஆண்டு உனக்கு என்ன வேலை இங்கே அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறார் உனக்கு என்ன வேலைன்னா, அதற்கு அவன் சேனைகளின் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். சரி, ரைட். அவர் வைராக்கியமாக இருந்தாரா இல்லைங்களா? அப்படி இப்போ வந்துருங்க 1 ராஜாக்கள் 17:1. ஆ ஆ ஆ ஆ சீக்கிரம். ஆ ஆ ம் சரி, இப்போ சொல்லிட்டாரு மழையும் பனியும் வராதுன்னு. யார்கிட்ட சொல்கிறார்? போயிட்டு யார்கிட்ட சொன்னார்? ஒரு ராஜா இருக்கா, ராஜா முன்னாடி போய் பேசினா என்ன வேணும்? முதல்ல ஏன் பேசினார் தெரியுங்களா? ஏன் பேசினார்? ஃபுல்லாக தேவ ஜனங்களை தேவனை விட்டு பின் திரும்ப வச்சு சிலை வழிபாடுக்குள்ளே கொண்டு போய் அக்கிரமம் பண்ணும்போது கோபம் வந்துடுச்சு. என் தேவனுடைய வீட்டை புறக்கணிச்சிட்டு பேய்களுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு பக்தி வைராக்கியம். அதனால் வந்தது கோபம். பஞ்சம் வந்தால் அவருக்கு தான் சோறு கிடைக்காது, அதை பற்றி அவர் யோசிக்கலை. என் தேவனுக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன்ற வைராக்கியத்தில் தான் அந்த வார்த்தை சொல்லிட்டாரு. 2ஆம் வசனம் வாசிங்க. ஆ உண்டாயிற்று. ஆ ஆ ஆ சரி, அப்படி அண்டர்லைன் பண்ணுங்க. எதுக்கு ஒளிந்து கொண்டு ஆண்டு சொன்னார்? எதுக்குங்க ஒளிந்து கொண்டு சொன்னார்? அவன் கொன்னுடுவான். யார்? ஆகாபு கொன்னுடுவான். அதனால போய் ஒளிஞ்சிட்டு இருந்தார். அப்போ தன் உயிரை விட தேவன் மேல் இருக்கிற வைராக்கியம் பெருசு. அவன் கொன்னாலும் கொல்லட்டும், நான் என் தேவனுக்காக நான் பேசுவேன். இதுதாங்க பக்தி, வெகு பக்தி வைராக்கியம். அவருடைய முடிவு என்ன தெரியும் உங்களுக்கு? நான் கடைசி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒளிந்து கொண்டிருன்னு ஆண்டவரே சொல்கிறாரு. ஆண்டவர் நினச்சா ஒளிச்சு வைப்பார். சரிமா? தெரியாதா? ஆகாபு அவரை தேடாத இடமே கிடையாது, ஃபுல்லாக தேட விட்டார், காணலை. அப்போ எப்படி எங்கே போனார்? தம் சிறகுகளால் அவரை மூடினார். ஆபத்து வருதா, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தம்முடைய தூதர்களை அனுப்பி கரங்களில் ஏந்தி கொண்டு மூடி மறைத்து காத்து கொள்வார். தேவையானது ஒன்றே ஒன்று, பக்தி. அது எது? இந்த பக்தி நான் சொன்னேன்ல, பக்தி வைராக்கியங்கன்னா அப்பா வீட்டு மேலே இருக்கணும். சரிங்களா? அப்பா வீட்டு மேலே. அப்போ எனக்கு நீங்கள் நினைப்பீங்க, நான் வைராக்கிய பக்தி வைக்கிறது எனக்கு என்ன லாபம்னு கேட்குறீங்களா? கடைசி உங்களுக்கு சொல்கிறேன் என்ன லாபம். நான் பக்தியாக இருக்கிறது எனக்கு லாபம், வைராக்கியமாக இருக்குது. வைராக்கியமாக வேணாம், தேவன் மேலே தான் வைராக்கியம் இருக்கணும். சரிங்களா? பக்தி வைராக்கியம், அவருடைய வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியம். இப்போ ஒளிந்து கொண்டு இருந்தார். ஏன்னா உன்னை கொல்ல வருவான். நீ எனக்காக பேசலை. நல்லா பாருங்க, ஒரு ராஜா முன்னாடி பேசினா என்ன வேணும்? ஒரு தில்லு வேணும். யார் அங்கே அப்படின்னா டக்குன்னு முடிச்சிடுவாங்க கதையை. யார் அங்கே அப்படின்னா, சரிங்களா, முடிச்சிடுவாங்க இல்லைங்களா? இவருக்கு பேசுறதுக்கு என்ன வேணும்? ஒரு வைராக்கியம் வேணும். அந்த வைராக்கியம் தான் வந்துச்சு. நான் செத்தாலும் பரவாயில்ல, என் தேவனை விட்டு என் ஜனங்கள் பின்னோக்கம் போகக்கூடாது. ரைட். 3ஆம் வசனம் வாசிங்க. மூணு வாசிங்க, அப்படி வாசிங்க.
நான் என்ன சொல்கிறேன்னா, நீ தேவனுக்காக பக்தி வைராக்கியிருந்தா உனக்கு என்ன வேணும்னு ஆண்டுக்கு தெரியும். உன் சாப்பாடு குறையாது. ஹலோ, உன் சாப்பாடு குறையாது. உனக்கு இன்னது தேவைன்னு ஆண்டுக்கு தெரியும். திருட்டு காக்காவை உனக்கு கொடுக்க வைப்பார். எங்கேயாவது திருடி கூட உனக்கு கொண்டு அனுப்புவார். ஆயா கிட்ட வடை திருடியாவது உனக்கு எடுத்து கொடுக்கும். புரியுதா இல்லைங்களா? ஹலோ, புரிஞ்சுதா இல்லைங்களா? நீங்கள் தேவன் மேலே இருக்கிற பக்தி வைராக்கி இங்கே எலியாவுக்கு என்ன நடந்தோ அதான் நமக்கும் வரும். அதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம் தேவையில்லை. நீங்கள் இருக்க வேண்டியது தேவன் மேலே பக்தி வைராக்கியம். அப்போ ஆண்டவர் ஒளிந்து கொள்ள சொல்லி ஒளித்து வைத்து ஆகாரத்தை கொடுத்து, இவ்வளோ பெரிய நல்ல தேவனில் எனக்காக என் பையன் பேசிட்டான். அப்போ தேவனுக்காக நம்ம படுகிற பிரயாசத்தை ஒன்று கூட மறக்கவே மாட்டார். மனுஷன் மறந்துடலாம், ஆமாம் இல்லைங்களா? ஆனால் தேவன் மறக்கவே மாட்டார். கர்த்தர் நல்லவர். கர்த்தம் ஒரு அலையை சொல்லுங்கள், அல்லே லூயா. ஏன்னா அவரை மாதிரி ஒரு வல்ல தேவன் இல்லை, சரிங்களா? அவரை மாதிரிலாம் தேவனே கிடையாது. நம்ம சாட்சி பார்க்கும் இன்னும் பயங்கரமாக இருக்கும். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வற்றி போகிற வரைக்கும் அங்கே இருந்தார். வற்றி போச்சுங்களா, ஆண்டர் அப்படியே விட மாட்டாருங்க. ஒரு வாசல் அடைக்கப்பட்டதுன்னா அடுத்த வள்ளி உங்களை அனுப்புவார். காக்காக்க கட்டளையிடுவார். இல்லைங்களா? அங்கே அப்புறம் சொல்கிறாங்க, காகங்களுக்கு கட்டளை இட்டேன். அப்படியே நீங்கள் 17:9 வாசிச்சிங்கன்னா, விதவைக்கு கட்டளை இட்டேன் என்றாராம். வாசிங்களேன். ஒரு விதவைக்கு கட்டளை இட்டுக்கிறேன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, நீ தேவனுக்காக வைராக்கியமாக இருந்தனா உன்னை காப்பதற்கு, உன்னை போஷிப்பதற்கு, உனக்கு உதவுவதற்கு ஒரு கட்டளை பரலோகத்திலிருந்து இறங்கும். அதுக்கு தேவை என்னென்னா, தேவனுடைய வீட்டு மேலே பக்தி வைராக்கியம். இவர் எதுவும் கேட்கல, சாப்பாடெலாம். ஹலோ, மழை வராது அப்படின்னு சொல்லிட்டாரு. மழை வரலாம், பஞ்சம் வந்துடும். பஞ்சம் வந்தால் எவ்வளோ ரேட் திரும்ப விற்கும் எல்லாமே, சரிங்களா? ஆனால் அதை பற்றி யோசிக்கல. அவர் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக சொல்லிட்டாரு, வானத்தை அடைச்சி போட்டார். இப்போ இவர் எதுவும் கேட்கல, கேட்குறதுக்கு முன்னாடியே தானாக எல்லாம் அவரே அரேஞ்ச் பண்ணுறாரு. இப்போ இங்கே போய் ஒழிஞ்சிக்கோ, அங்கே தண்ணி இருக்குது, குடி. உனக்கு காலையில் சாயந்தரம் ராஜாக்கள் புசிக்கிற சாதா சாப்பாடு இல்லைங்க, ராஜ போஜனம். அதுக்கப்புறம் ஒரு விதவை வீட்டில் உனக்கு கட்டில் இருக்கேன், நீ அங்கே போ அப்படின்னாரு. இதெல்லாம் தேவ திட்டம், சரிங்களா? நம்ம தேவன் ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்ம தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கும்போது நமக்காக சில இடத்துல கட்டளையை கொடுப்பார். உண்மையே இல்லைங்களா? இது சாட்சி, அதுதான் கட்டளை கொடுப்பார். ரைட். இப்போ இந்த எலியாவை தேடாத இடமே இல்லை அப்படின்னு ஒபதியா என்கிற ஒரு நபர் வந்து சொல்ல பாருங்க. அதே 1 ராஜாக்கள் 18:12 வாசிக்க போய் 18:12. சரி, இப்போ நான் இது ஒரு ரகசியம் சொல்லிட்டு போயிடுறேன். உங்களுக்கு பக்தி வைராக்கியம் இருந்துச்சுன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கொண்டு போவார். ஹலோ, புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் யாரை கொண்டு போனார்? புதிய ஏற்பாட்டில் ஆவியார் யாரை கொண்டு போனார்? புதிய ஏற்பாட்டில் பிலிப்புவை காந்தாகே மந்திரிக்கு பிரசங்கிக்கும்படியாக கொண்டு போனார் இல்லைங்களா? பிரசங்கித்தார், ஞானசனம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவன் சந்தோஷத்தோடு தன் வழியில் போனால் இவனை தேவ ஆவியார் கொண்டு போய் வேறு இடத்துல கொண்டு போய் விட்டார். சரிங்களா? நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு பக்தி வைராக்கியம் இருந்தால் தான் உங்களை கர்த்தர் பரலோகத்தில் கொண்டு போய் விடுவார். உங்களை கொண்டு போகிறது ஆவியானவர். இப்போ நம்மளை நடத்துறது யார்? தேவன் ஆப்போசிட் தான் வருவார், மேக மேலே வருவார், நம்ம தான் எதிர்கொண்டு போவோம். சரிங்களா? அப்போ நம்மளை கொண்டு போகிறது யார்? கொண்டு போக வச்சது யார்? ஏன்? பக்தி வைராக்கியம். இந்த ஒபதியா சொல்கிறாரு, நான் வந்து சொல்ல எலியா கிட்டே போய் சொல்லு, நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா இவன் பயப்படுறான். ஐயோ, நான் சொன்னேன்னா என்னை சாவடிச்சிடுவான் சொன்னாரா இல்லைங்களா? ஒபதியா கொன்று போட்டுருவான். அந்த பயம் எலியாக்கு இருந்துச்சா? இன்றைக்கி சில பேருக்கெல்லாம் உயிர்னா பயம், பிரச்சனைனா பயம். ஏன்ற தேவன் வந்து நம்மை காக்கிறவர். விட்டுருவாரா? விடவே மாட்டார். முதிர் வயதுலேயும் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன்னாரு.
கர்த்தர் தப்பு வைப்பார். சரி, இப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து, இது மட்டும் ஆண்டர் பண்ணுங்க, உம்மை எடுத்து. உனக்குள்ள பக்தி வைராகியம் இருந்துச்சுன்னா கர்த்தருடைய வருகையில் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை எடுத்துக்கொண்டு போவார். பாயிண்ட் 1, உன்னை மறைந்திருக்க கர்த்தர் உதவி செய்வார். பிரச்சனைகளுக்கு, பிசாசனுடைய கண்ணுக்கு உன்னை போஷிப்பார், உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போவார். இதுக்கெல்லாம் காரணம் பக்தி வைராக்கியம். சரிங்களா? சரி, அடுத்த பாயிண்ட் வந்துடலாம். இப்போ இந்த எலியாவுடைய வார்த்தை பாருங்கள், 18ஆம் அதிகாரம் 21 18 அப்படி 2 நினைவை ஒரு லைன் பண்ணுங்க. 2 நினைவுனால 2 நினைவு வந்தால் குந்தி நடப்பாங்களா? ஏன் அப்படின்னா 2 நினைவுனால குந்தினா, ஒன்று கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பிடிச்சிக்கோ, பாகால் தெய்வமானா பாகாலை பிடிச்சிக்கோ. நீ ஏன் ஒரு பக்கம் ஆண்டவர் ஒரு பக்கம் உலகன் இருக்க? புதிய ஏற்பாட்டு பிரகாரமாக ஒரு பக்கம் ஆண்டவர் ஒரு பக்கம் உலகம். ஏன் இப்படி குந்தி நடக்கிற? சில பேருடைய நட கம்பீரமாக இருக்கும், டக்குன்னு உலக காரியங்கள், உலக கவலைகள், உலக ஆசைகள் வரும்போது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஸ்ட்ராங் ஸ்டெப்ஸு தடுமாறி அப்படியே கொஞ்சம் பெசகி வலிமாயிடுவாங்க. அப்போ இவங்க இருந்தாங்க, ஆண்டருக்குள்ள இருந்தாங்க. ஏசப்பானுவாங்க ஒரு பக்கம் உலகம், ஏசப்பானுவாங்க ஒரு பக்கம் உலகம். இதை தான் எலியா அங்கே வந்து கர்த்தர் பாகால், கர்த்தர் பாகால் அப்படி இருந்தோன்னே, ஏன்டா இப்படி நடக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டார். ஜனங்களை பார்த்து கேட்டார் இல்லைங்களா? ஜனங்கள்லாம் வரவழைச்சார். சொன்னார், அக்கினியில் பதில் கொடுக்குறது தான் தேவன் அப்படின்னு ஒரு வைராக்கியமாக சொல்லிட்டாரு. உங்களுக்கு இந்த சம்பளம் தெரியும், நிறைய வாட்டி மெசேஜை கேட்டிருப்பீங்க. அவங்க கீறிக்கினாங்க, அடிச்சிக்கினாங்க, மதியம் வரைக்கும் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, ஒரு சத்தமும் இல்லை. ஆனால் எலியாவினுடைய ஒரே ஒரு ஜபத்துக்கு அவர் எப்படி தெரியுமா, 12 கல்லை எடுத்தார், செப்பனிட்டார், அதுக்கு மேலே ஒரு காளையை வெட்டி வச்சார், விறகு அடுக்குனார், அதுக்கு மேலே காளையை வச்சார், தண்ணியை தூக்கி நல்லா பொதுன்னு ஊற்றுனார். நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் அடுப்பு பற்ற வைப்பீங்களே, நல்லா விறகுலாம் தண்ணியில் நனைச்சி வச்சு பற்ற வைங்க சொல்லுவீங்க. அறிவில்டா உனக்கு, அது எரியுமாடா அப்படின்னு கேட்பீங்களா இல்லையா? ஆனால் இவரு என்ன பண்ணாருன்னா, எல்லாம் வச்சுட்டிங்களே, 12 கல்லை வச்சு உனக்கு அந்த பலிப்பீடத்துக்கு இஸ்ராயேல் என்று பேரை வை, அதுக்கு மேலே கட்டை அடுக்கு, அது மேலே பலியை வை, தண்ணியை ஊற்று. சுற்றி காவாவை எடுத்து விட்ருக்காங்க. காவாவை எடுத்து விட்டு அதில் என்ன பண்ணாங்க, தண்ணியை ஊற்றி குடமாக தண்ணியை ஊற்றி வச்சுருக்காங்க. ஒரே ஒரு ஜபம். அங்கேருந்து அக்குன்னு டப்புன்னு அந்த இடத்துல அப்படியே நக்கி போட்டுச்சான். நக்கிட்டா இல்லைங்களா? நான் இன்றைக்கி ஏன் இந்த டாபிக் எடுத்தேன்னா, நமக்குள்ளே அந்த பக்தி வைராக்கியம் இருக்கணும். புரியுதுங்களா? பக்தி வைராக்கியம். அதோட ஏசப்பாக்காக, அப்பா இந்த என் ஜீவன் இருக்கிற நாட்களுக்குள்ளே, இந்த பிரியறதுக்குள்ளே நான் உமக்காக எதையாகலும் செய்வேன், உமக்காக எதையாகலும் செய்வேன்னா, எதையாகலன்னா நீ அதில் ஒரு பாட்டு, ஒரு ஆத்மாவது உன் ஜீவன் மறைந்து போதுக்கு நீ ஒரு ஆத்மாவது ஆதாயம் பண்ணும். தேவனுடைய ஆசை அதுதான். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியம் உலகம் பறிந்து போய் எனக்கு சாட்சிகளாக இருந்து சீஷன் ஆக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஞானசனம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் கடைசி கட்டளை கேளுங்க, உங்களால் முடியாது, கர்த்தரால் முடியும். பலத்தை நம்பாதீங்க, பராக்கிரத்தை நாங்கள் தேவனாலே ஆகும். இத்தனை நாளுக்கு சொல்லி பார்த்தேன், ஒருத்தருங்க வரலாம். இனிமேல் உங்கள் பலத்தை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. ஆண்டவரே உங்கள் மேலே வாஞ்சியாக இருக்கிறேன், அழிந்து போகிறவங்க உங்கள் ராஜ்யத்தில் சேர்க்கணும். நான் தப்பிச்சிட்டேன், நரகத்துக்கு போக வேண்டியவன். அந்த மாதிரி அநேக ஜனங்கள் நரகத்துக்கு போகிறாங்க. அவங்க தப்பிக்க என்ன ஒரு கருவியாக பயன்படுத்துங்க. வார்த்தையை சொல்லி நான் பேசுகிறேன், நீங்கள் தொடுங்க. ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டு போங்க, கர்த்தர் வழிவாசி திறப்பார்.
இப்படிப்பட்ட பலிகளே தேவன் பிரியமாக இருப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. கேளுங்க ஆண்டவர்கிட்ட. சரி, ரைட். சரி, இப்போ இங்கே எந்த மட்டும் 2 நினைவுகள் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானா அவரை ஃபாலோ பண்ணு, பாகால் தெய்வமானால் அவனை ஃபாலோ பண்ணு. அதுக்கு ஜனங்கள் ஒன்றும் சொல்லலை. ஏன் அப்படின்னா அவங்க வாழ்க்கை அப்படி இருக்குது. கர்த்தரை பிடிக்கல, கர்த்தரை ஏசப்பா, அப்புறம் இங்கே போய் குறி கேட்கறது, இங்கே போகிறது, அதுக்கு என்ன பண்ணுறது, அப்படி இருந்தாங்க. நோ, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை, என்னை எல்லாம் ரட்சிப்பும் இல்லை. ரட்சிப்பு கர்த்தருடையது. அந்த வைராக்கியம் வரணும். அவர் இல்லாமல் ஒன்றுமே இல்லைங்க. அவர் ஒருவனை ரட்சித்தா தான். கர்த்தருனை ரட்சிக்கலன்னு நான் எதுன்னு ரட்சிக்கிறது அப்படின்னு ஒரு ராஜா சொல்கிறாரு. இப்போ ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவனுக்காக பக்தி வைராகமாக இருக்கணும். சரி, இந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அதுக்கப்புறம் ஆகாபு நடுங்கிட்டார். அட பாவிங்களா, நம்ம ஆளுங்க, என் பொண்டாட்டி ஆளுங்க ஒரு 400 இருக்கிறானுங்க, ஒரு 450 இருக்கிறானுங்க, ஒன்றுக்கும் உதவாதவனுங்க. கீறிக்கிறானுங்க, உருள்றானுங்க, அடிச்சிக்கிறாங்க, ஒரு சத்தமும் வரல. பார், வந்தான், ஒரே ஒரு வார்த்தை ஜெபிச்சான், கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுத்தாரு. இன்னைக்கு நம்மளுடைய ஜெபங்களுக்கு பதில் வராமல் நிறைய அடைப்பாக இருக்குன்னா உங்களுக்குள்ள பக்தி வைராகம் கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு நம்ம தான் என்ன பண்ணோம், அனலைஸ் பண்ணுங்க. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நீங்கள் கேட்பதை பெற்றுக்கொள்ள. நீங்கள் கேட்பதை, என் பிள்ளைங்க ஆசைப்படுறதுக்கு வாங்கி தரணும் எல்லா பெற்றோர்களுக்கும் ஆசை, சரிங்களா? அப்போ ஆவிக்குரிய நன்மைகளும் இந்த சரீரத்திற்குரிய நன்மைகளும் நீங்கள் பெற்றுக்கொள்ள தான் நான் ஆசைப்படுவேன். யாரும் கஷ்டப்படணும் ஆசைலாம் கிடையாது. நீங்கள் நல்லா இருந்தால் தானே சந்தோஷம். நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க, வைக்கிறீங்க, போகிறீங்க, அதெல்லாம் அப்புறம் விஷயம். நீங்கள் நல்லா இருக்கணும். புரியுதா இல்லைங்களா? கர்த்தர் நல்லவர். ரைட். சரி, இப்போ அதே வந்துருங்க. அதே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். 1 ராஜாக்கள். ஆகாப் போஜனம் பானம் பண்ண போனான். பின்பு எலியா ஏறி சரி, இப்போ நீங்கள் அதை வாசிச்சிங்கன்னா அவர் எங்கே போனாரா? 42 எங்கே போனார்? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வாசிங்க. போனோம். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பாருங்கள். மலை உச்சியில் ஏறினா கஷ்டமா இல்லையா? ஊட்டிக்கெல்லாம் போயிருக்கோம்ல, ஊட்டிக்கு போயிருக்கோம், கொடைக்கானல் போயிருக்கோம், எங்கே போயிருக்கோம். மலை உச்சிக்கு போனால் என்ன ஆகும்? நாக்கு தள்ளுமா இல்லையா? இவர் உச்சிக்கு போயிட்டார், கர்மேல், சரிங்களா? அவங்களுக்கு ஒரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்னென்னா, அந்த கர்மேல் பருவத்தில் தேவன் பேசுவார்னு நம்பிக்கை. அந்த சாரை பார்த்து விதவை இருக்காங்களே, அவங்க கேட்டாங்க, எங்கள் பிதாக்கள் இந்த மலை மேலே போய் தொழுது கொள்ளுன்னு சொன்னாங்க, நீங்கள் எருசலேமில் தொழுது கொள்ள சொல்கிறீங்களே அப்படின்னா, இந்த கர்மேல் மலையில் தான் அவங்க சொன்னது, சரிங்களா? இங்கே மலை உச்சிக்கு போயிட்டு அவருடைய ஜெபம் பார்த்தீங்கன்னா, அவருடைய ஜெபம் எப்படி இருந்துச்சா? வாசிங்க. தரையில் பணிந்து. அது எப்படி தெரியுங்களா? நல்லா பாருங்கள். அவருடைய ஜெப நிலை பார்க்கும்போது சாத்தியமே இல்லாத ஒரு ஜெபம் அங்கே பண்ணிருக்கார். அவர் இப்படி முட்டி மடக்கி காலை எடுத்துகிட்டு போய் அந்த 2 முட்டிக்கால் நடுவில் வச்சுருக்காரு, தலையை எடுத்துகிட்டு போயிட்டு. இப்போ இவர் மண்டியிட்டு ஜபிக்கல, இப்படி படுத்துட்டு, இல்லை உட்காந்து ஜெபம் பண்ணல, நின்று ஜெபம் பண்ணல, அப்புறம் சாஷ்டாங்கமாய் பணிந்து அப்படி தொழுது கொள்ள. அந்த ஒரு வார்த்தையை ஆவி அவர் அங்கே மென்ஷன் பண்ணிருக்காரு பாருங்க, எப்படி ஜெபிச்சாருன்னு. நீங்கள் வீட்டில் போனால் கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள், அவர் எப்படி ஜெபித்தாருன்னு இருக்கும். ஜெபிச்சு பாருங்கள். அது ஒரு வாட்டி இல்லை, நமக்கு ஒரு வாட்டி முட்டி போடுறதுக்கு என்ன வலிக்கும்? முட்டி வலிக்கும். ஆனால் இவர் தன்னுடைய முழங்கால்களில்
முகம் பட அவருக்கு என்ன இல்லை, தொப்பை இல்லை. இப்படி குனிஞ்சு இந்த விரலை தொடுறதுக்கு என்ன வேணும்? வயிறு ஃப்ளாட்டாக இருக்கணும். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறீங்க, இப்படி குனிஞ்சு இந்த விரலை கை விரலை வச்சு கால் விரலை தொட்டு பாருங்கள். வீட்டில் போயிட்டு நடுவில் ஒன்று இடிக்கும். என்ன இடிக்கும்? நடுவில் ஒன்று இடிக்கும். செக் பண்ணணுன்னு பாருங்கள். வீட்டில் போய்ட்டு குனிஞ்சு கால் விரல் தொட முடியுதா பாருங்கள். நான் வாக்கிங் போன முடிச்சதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணுவேன், ஃபிட்டாக இருக்குமா இல்லையா அப்படின்னு. ஃபிட்டாக இருக்கிற எதுக்குன்னா, நம்ம நல்லா இருந்து ஆண்டுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு, மற்ற வேலை செய்வதுக்கு இருக்கட்டும், தேவனுக்காக. ஆமென். சரி, கர்த்தர் நல்லவர். இப்போ தன்னுடைய முழங்கால்களை பட போய் பார்த்தான். ஏன்னா நீ ஆகாப்பே மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாரு. மழை வரப்போகுது, மழை உண்மை தடுக்காதபடிக்கு போன்ட்டார். இப்போ மழை வரணுமா இல்லையா? மழை யார் அனுப்புறது? யாருங்க அனுப்புறது? மேகத்தை யார் அனுப்புறது? மின்னலை யார் அனுப்புறது? எதுக்கு திரும்ப மேகத்தை அனுப்பி மின்னல் அனுப்புவார்? சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு மேகத்தை மின்னல் அனுப்புவார்? எதுக்கு அனுப்புவார்? நீங்கள் எரேமியா புஸ்தகத்தை வாசிச்சிங்கன்னா, மழை ஒன்று பூமிக்கு பிரயோஜனத்துக்கு, ஒன்று அழிக்கிறதுக்கு. 2 விதமாக கர்த்தர் மழையை பயன்படுத்துவார். ஒன்று தண்டனைக்கும், ஒன்று பூமியில் உபயோகமான புல் பூண்டு முளைச்சி மனுஷன் சாப்பிட்றதுக்காக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யாலெலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரம் வெள்ளமாக இது சுனாமி வந்துடுச்சு தெரியுங்களா? பூகம்பம் ரஷ்யாவில் பார்க்கல நியூஸு? ஒரு 3-4 மணி சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் ஃப்ளட்டு வேறு, நிறைய இடத்துல ஃப்ளட்டு வேறு. சரி, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஏன் தெரியுமா ஃப்ளட்டு வருது? அப்போ நோவா நாட்டில் ஃப்ளட்டை வர வச்சு ஃப்ளஷ் பண்ணார். அப்படி ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு. ரைட், நம்ம டைம் ஆகிட்டு போகுது. ரைட், இப்போ இவருடைய ஜபம் எப்படி இருந்துச்சான்? முதலோடு ஜெபித்தார், ரிசல்ட் வரல. அதுக்கப்புறம் 7 தடவை. அப்போ 7 தடவை என்ன பண்ணிருக்காரு? ஜபம் பண்ணுறது, முழங்காலில் முகம் பட ஜபம் பண்ணுறது, போய் பாருன்றது. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அவ்வளோ பக்தி வைராகமாக இருந்த எலியாவுக்கு மழை வரத்துக்காக ஒரு 7 தடவை ஜபம் தேவைப்பட்டுச்சுன்னா, நம்ம அவ்வளோ பக்தியான்றேன், அவ்வளோ பக்தி வைராக்கியமா? அந்த மலைக்கு தானே ஜெபம் பண்ணார் அவர். 7 வாட்டி போய் பார்த்துட்டு சும்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா போய் பார்த்துட்டு அப்படிலாம் இல்லை. ஒரு ஜபம் போய் பார், ஜபம் போய் பார். 7 வாட்டி. 7ஆவது வாட்டி ஒரு கையளவு மேகம். மனுஷனுடைய உள்ளங்கைன்னா இத்தனை உண்டு மேகம் அங்கே தெரிஞ்சுதான். அப்புறம் சொல்கிறாரு, எப்பா நீ கிளம்பு வீட்டுக்கு, நீ கிளம்பு, மழை உண்மை தடுக்காதபடிக்கு நீ வீட்டுக்கு போனார். அவர் ஓடின ஸ்பீடு எப்படி தெரியுமா? ராஜாவுடைய ரதத்துக்கு முன்னாடி ஓடினாராம். ஏது பலம்? தேவ ஆவியானுடைய பலன் அப்படி தான் இருக்கும். சரிங்களா? அப்படி ஓடினார். அதுக்கப்புறம் இது நமக்கு தெரியும், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11 அவர் சுழல் காற்றில் பரலோகத்திற்கு ஏறி போனார்னு இருக்கு. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும். என்ன ரதம்? அக்கினி ரதம். சரி, யாருக்காக இந்த அக்கினி ரதமும் அக்கினி குதிரையும் வந்துச்சு? யார் ரதத்தில் போவாங்க? யார் ரதத்தில் போகிறது? ஆண்டவர் கேருபீன் மேலே வருவார். சரிங்களா? அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, கிங் ஆஃப் கிங்ஸ். இப்போ இவருக்கு என்ன வந்துச்சு? போடா என் பையன் வேலைலாம் முடிச்சிட்டான், தூக்கிட்டு வாங்கணும் போ. குதிரையே அக்கினி ரதமே நீ போ. ஒரு ராஜாவாய் ஜெய கம்பீரத்தோடு கூட
அப்படியே அதில் ஏறி உட்காந்து ஏறி போனார்னு இருக்குல்ல, எதில் ஏறி போனார்? ரதத்தில் ஏறி சுழல் காற்றில் அப்படியே போனார். சுழல் காட்டில் தான் அக்கினி ரதமோ அக்கினி குதிரை வந்துச்சு. அப்படி உட்காந்துருப்பார் எங்கே ஏறி, அது மேலே உட்காந்து அதுக்கப்புறம் சால்வை என்ன பண்ணிருப்பார்? அற்புதம் செய்தவர் அங்கே என் கூட இருக்கார், மேலே கூட்டின்னு போவார். சால்வை, அந்த சால்வை வச்சு தான் நான் நதியை பொழந்தார். போகும்போது முறுக்கி அடித்தார். சால்வையில் வல்லமை இருக்கா? இருக்கா? பவுலுடைய கச்சையில் வல்லமை இருக்குது. எலியாவின் சால்வையில் வல்லமை இருக்குது. இயேசுவின் சால்வையில் வல்லமை இருக்குது. அந்த பெரும்பாடுல ஸ்திரீ தொட்டது அவருடைய சால்வையின் ஓரத்தை. ரைட், கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட், பக்தி வைராகியம் இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்மை மறைத்து காப்பார், போஷிப்பார், நம்மை தூக்கி சுமப்பார், அப்புறம் ஜெபிக்க வைப்பார், பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போவார், விடவே மாட்டார். இதுக்கு எல்லாத்துக்கும் எலியா பரலோகத்துக்கு போக காரணம் அவர்கிட்ட இருந்த பக்தி வைராக்கியம். இவர் எங்கே போனார்? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, இது ஒரு பார்ட். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த யோவான் 2:17 சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சங்கீத புஸ்தகத்தில் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு 69:9. அங்கே என்ன பண்ணார்னா, உங்களுக்கு தெரியும், ஜப ஆலயத்தில் புறா விற்கிறது, பிரியாணி விற்கிறது. அப்போ உயிரோட புறாவையும் உயிரோட ஆடையும் உயிரோட மாடையும் விற்றாங்க. இப்போ என்ன, அதை கொன்று பிரியாணி ஆக்கி விற்கிறாங்க சில இடத்துல. நமக்கு புரிஞ்சுதா இல்லையா? சபைகளில் இன்றைக்கி வியாபாரங்கள் ஆயிடுச்சு. சரிங்களா? வியாபாரம் ஆச்சுன்னா அவருக்கு கோபம் வந்துடுச்சு. சில கூட்டம் வயிற்றுக்காக இருக்கிறாங்க. நான் என்ன, வயிற்றுக்காக வேலை செய்யக்கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது, கர்த்தருக்காக ஊழியம் செய். காக்காவை அவர் கட்டளையிடுவார், விதவையை அவர் கட்டளையிடுவார். நம்ம ஊழியம் கர்த்தரை நோக்கி இருக்கணுமே தவிர வயிற்றுக்காக ஊழியம் செய்யக்கூடாது. சரிங்களா? நம்ம எப்பயுமே தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது அவர் ராஜ்யத்தை, அவர் நீதியை தேடுங்க. அதை தேடுங்க, உங்களுக்கு கூட எல்லாம் கொடுப்பார். அவரை தேடுங்க, அவருடைய பாதத்தை பிடிங்க. நான் தேவைக்காக தேவனிடத்தில் வரும்ல, முதல்ல தேவனை தேடுங்க. உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ரகசியம் அதுதான். தேவனுக்காக வைராக்கியம் இருந்தால் சாப்பாடு தேவைன்னு தேவனுக்கு தெரியுமா தெரியாது? ஆகாயத்து பச்சையை பாரு, காட்டு புஷ்பங்களை பாரு, நீ ஸ்பெஷல்டா தம்பி அப்படின்னாரு. உண்மை இல்லைங்களா? சரி, இவருக்கு என்ன, அப்பாவுடைய வீட்டை கல்லர் குகை ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி கத்துறாரு. சரி, 2 வசனங்கள் மன சொல்லி முடிச்சிடுறார். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய சொல்றது யாரு? நீ 2 பேர்லாம் வச்சுல முடியாது. ஒன்று கர்த்தர், இன்னொன்று உலகம். அப்படி இருந்துட்டு போ. ஒன்று கர்த்தனா கர்த்தரை பிடிச்சிக்கோ, உலகம்னா உலகத்துக்கு இருந்துட்டு போ. இப்படி உனக்கு 2 பக்கமும் இருக்க முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். வாசிங்க அப்படியே. இப்போ ஒருத்தனை பகைச்சு மற்றவனை ஸ்நேகிப்பான். முடியாது சொன்னது கர்த்தர். இது 2 நினைவுங்க. அங்கே எலியா 2 நினைவாக குந்தி குந்தி நடக்கிறேன்னு சொன்னார்ல, இது 2 நினைவு. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால் செய்ய முடியாது. ஒருத்தனை பிடிச்சிட்டு ஒருத்தனை அசட்டை பண்ணுறது, உலக பொருளுக்காக தேவனை அசட்டை பண்ணுறது, உலக காரியங்களுக்காக தேவனை அசட்டை பண்ணுவது. நான் வேணும்னு சொல்கிறேன் உங்களுக்கு, தேவனுக்காக வேணால் அதை அசட்டை பண்ணு, அதை கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா வானமும் பூமியும் கர்த்தருடையது, பூமியின் நிறைவு கர்த்தருடையது, தங்கமும் வெள்ளியும் கர்த்தருடையது. அவர் கொடுப்பாரு, அதை அசட்டை பண்ணு. இங்கே ஒரு சொன்னாங்களா,
அதை பாரு இதை பாருன்னா இங்கே சொல்கிறாரு. முதல் தேவ ராஜ்யத்தின் நீதின்னு சொன்னார். அடுத்த இன்னொரு வசனம் வந்துடலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 16-13. எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு கூடாது. இங்கே பாயிண்ட் பாருங்க, ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்ல கூடாது. இதுதான் 2 நினைவு இருக்கக்கூடாதுன்னு அங்கே எலியா சொன்னார், இங்கே கர்த்தர் சொல்கிறார் கூடாது. வாசிங்க. அதான் ஒருத்தனை பற்றி கொண்டு உலக பொருளை பிடிச்சிட்டு கர்த்தரை ஆசை பண்ணுறது, அதுதான் அதனுடைய விளக்கம். ஆனால் கர்த்தர் வந்து அது விரும்பலை. முடியாது, உன்னால் செய்யக்கூடாது, முடியாதுன்ட்டார். ரைட், கர்த்தர் நல்லவர். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருள் ஆசைக்காரராகிய பரிசேயர் அதை கேட்டு அவரை 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 அவர் உண்மை சொல்கிறாரு, அவனுக்கு கிண்டல் பண்ணுறானுங்க. ஏன்னா அவங்களும் என்ன இருக்குது, பொருளாசை இருக்குது. பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை. நீ விக்கிரத்தை வச்சு கும்பிட்டா தான் விக்கிரக ஆராதனை இல்லை, பொருளாசை வந்தால பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை. அப்போ நான் பொருள் மேலே ஆசைப்படக்கூடாதா? நீ கர்த்தர் மேலே ஆசைப்படு. அந்த பொருள் என்ன, உனக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குப்பாரு. உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் கர்த்தர் கொடுக்குப்பாரு. ஜபமே அதுதானே. பரமண்டத்திற்கு உங்களுக்கு பிதாவே எங்களுக்கு வேண்டிய போதும்னு சொல்லுங்கள், கர்த்தர் கொடுப்பாரு. சரிங்களா? முதல்ல என்ன பண்ணோம், முதல்ல லபுக்குன்னு முள்ளுங்க. பார்வனுக்கு இன்னொரு பேர் தெரியுமா? நதியில் இருக்கிற பெரிய முதலையே. நீங்களாம் முதல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் கடிச்செல்லாம் பெரிய பீஸாக இருந்தால் கடிச்சு இழுக்கும். நீங்கள் கோழியை வாயில் தூக்கி போட்டு அப்படியே முழுங்கிடும். பாம்பு இதெல்லாம் முள்ளுங்கும். சரிங்களா? முள்ளுங்கும். சரி, கர்த்தர் நல்லவர். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா 2 எஜமானங்களுக்கு மேலே ஊழியம் செய்ய கூடாது அப்படின்னு சொல்கிறார். இவையெல்லாம் பொருளாசைக்கார பரிசேயர் கேட்டு அவரை பரியாசம் பண்ணார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் ஐஸ்வர்யவானை குறித்தும் லாசருவை குறித்தும் ஓமை அங்கே பேசியிருக்கிறாரு. சரிங்களா? ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்திகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. புரிஞ்சுதா இல்லையா? அப்படின்னா நம்ம இந்தியாவில் அம்பானி தான் ஃபஸ்ட்டு நிற்பார் பரலோகத்தில். புரிஞ்சுதா இல்லையா? யார் நிற்கிறது ஃபஸ்ட்டு? அம்பானி நிற்பார். கர்த்தர் அதை பார்க்கல. இந்த உலகம் முழுதான் ஜீவன் அல்லங்க, ஏசப்பா தான் ஜீவன். நானே வழி சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் பிதாவின் இடத்துல ஒருத்தனும் வர முடியாது. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படி ஒரு வைராக்கியமான ஒரு வார்த்தை. சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏசப்பா இவர் எலியா வந்து எங்கே போனார்? பரலோகத்துக்கு போனார். ஏசப்பா எங்கே போனார்? முடிஞ்சு, அவள் தான். சரிங்களா? எனக்கும் நேரம் முடிஞ்சு, உங்களுக்கும் நேரம் முடிஞ்சது, கம்மின்னு இருக்குது. சரிங்களா? அவர் வந்து சுழல் காற்றில் அக்கினி ரதத்தில் அக்கினி குதிரையில் ஒரு ராஜா மாதிரி ஏறி அப்படி அமர்ந்து, நான் ஒன்று சொல்ல, நான் தேவனுக்காக நீங்கள் பக்தி வைராக்கியமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ராஜா தான். ராஜா பிள்ளைங்க யார்? ராஜா பிள்ளைங்க யார்? ராஜா தான். உண்மை இல்லைங்களா? ராஜா பிள்ளை வந்து ராஜா தான். தாவீதுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் எல்லாம் ராஜாக்கள் தான், ராஜகுமாரர்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ராஜாக்கள் தான். நீங்கள் பக்தி வைராக்கியமாக இருந்தால் அவர் எடுத்துகிட்டு போனாங்க. ஏன்னா இவர் தேவனில் இவர் எங்கே தெரியுமா போனார்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபேசியர் 4:10. எங்கே போனார்? எல்லா வானங்களுக்கும் மேலாக. பரலோகம் எந்த வானத்தில் இருக்கு? பரலோகம் எந்த வானத்தில் இருக்கு தெரியுமா? சரி, அது குறித்து நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். சரிங்களா? புதிய எருசலேம் பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அப்படின்னு வெளிப்பாடத்தில் இருக்கும். சரிங்களா? வானங்களில் தேவன் இருக்கிற ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்ய.
பிதாவிடத்துக்கு ஏறி இறங்கினவர் மனுஷகுமாரனை அன்றி வேறு யாரும் இல்லை. இப்போ எல்லா வானங்களுக்கும் மேலாக, ஏன்னா வானங்களை உண்டாக்கினது அவர், எல்லா வானங்களுக்கு மேலாக போனார். பிலிப்பியர் 2:9 சொல்லப்பட்டிருக்கு, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தியா இல்லைங்களா? உயர்த்தினாரா இல்லைங்களா? அப்படிதான் இருக்கு. பிலிப்பியர் 2:9 உயர்த்தி வானோர் பூலோகத்தோர் பூமியின் கீழே எல்லாருடைய முழங்கால்களும் முன்பதாக முடங்கி இயேசுவே தேவன் என்ற எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும்படியாக சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்படும். இந்த அதிகாரம் எல்லாம் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, அவருக்கு தேவன் வீட்டு மேலே இருந்த பக்தி வைராக்கியம். நான் என்ன சொல்கிறேன், நம்மளும் அப்படி இருந்தேன்னா நமக்கும் அந்த கனத்தை கொடுப்பாரு. இப்போ இவருக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்தாரா? ஏசப்பா எலியாவை பற்றி சொன்னார்ல. எலியா புதிய ஏற்பாடில் வந்தது யார்? புதிய ஏற்பாடு வந்த எலியா யார்? யோவான் ஸ்நானன். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன்ல யோவான் ஸ்நானை காட்டிலும் பெரியவன் ஒருத்தனும் இல்லை அப்படின்னு கர்த்தரே சொல்லியிருக்கிறார். எல்லா நாமத்திலும், இந்த பூமிக்கு இருக்கிற மனுஷனுடைய நாமத்தில், இந்த பூமியில் இருக்கிறவங்க எல்லாருடைய மேன்மையானவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எலியாவை பார்த்து. உண்மையா இல்லைங்களா? அப்போ நம்ம தேவனுக்காக பக்தி வைராகமாக இருக்கும்போது தேவன் நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். பிதாவாகிய தேவன் குமாரனை உயர்த்தினார். பிதாவாகிய தேவன் எலியாவுக்காக ஒரு அக்கினி ரதத்தையும் அக்கினி குதிரையும் அனுப்பினார்னா நமக்கு அனுப்புவது அதிக நிச்சயம் அல்லவோ? அப்போ இதுக்கு தேவை என்னங்க? பக்தி வைராக்கியம். பரலோகம் கொண்டு போகுமா எனக்கு தெரியாது. நம்முடைய விலையுயர்ந்த பொருட்கள் நம்மளை கொண்டு போகுமா எனக்கு தெரியாது. ஒன்று தான் கொண்டு போகும், பக்தி வைராக்கியம். எலியா கிட்ட அதெல்லாம் இருந்தால் எனக்கு தெரியாது. எலியா கிட்ட இருந்தது ஒன்று. அல்லேலூயா. உண்மையா இல்லைங்களா? அதனால் நம்ம தெளிவாக இருக்கணும். எது நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகும்? நம்ம பரலோக வாசிங்க. எப்படியாவது பரலோகம் போகணும். எப்படியாவதுலாம் போக முடியாது, இப்படி வாழ்ந்தால் தான் போக முடியும். உன் வாழ்க்கை ஒரு சாட்சி அமையணும். உன்னை குறித்து கர்த்தர் பரலோகத்தில் சொல்லணும். சொல்கிறதுக்கு நீ தருணங்களை ஏற்படுத்தணும். முடியாதுன்னு நீ நினைக்காத. முடிய செய்கிற கர்த்தரால் எல்லாம் ஆகும் என்ற விசுவாசம் உனக்கு வரணும். எரேமியா சொன்னார், உம்மால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைன்றார். அவர் சொன்னார், என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டா அப்படின்னு அதே அதிகாரம் சொன்னார். நான் உங்களுக்கு எரேமியாவில் காமிச்சேன். அவரால் முடியாது ஒன்றுமே இல்லைங்க. கர்த்தர் நல்லவர். நம்ம செய்ய வேண்டியது ஒன்று, அவருக்காக கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கை. இதில் உண்மை, முதல்ல உண்மை. இந்த உலகத்தில் ஆண்டு உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே. அதான் சொல்லிருக்காரு, உண்மை உத்தமம் தான். பெத்த பாஸ்டர் கிடையாது, சின்ன பாஸ்டர் கிடையாது. நாங்கள் பெத்த பாஸ்டர்னு அழைக்க மாட்டார், சின்ன பாஸ்டர்னு அழைக்க மாட்டார். ஒரே ஒரு வார்த்தை, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரன். ஆர்ச்சி பிஷப்னு அழைக்க மாட்டார், ஆர்ச்சி இல்லாத பிஷப்னு அழைக்க மாட்டார். ஒரே அழைப்பு, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரன். நீ உண்மையாக இருந்து உத்தமமாக இருந்தியா, வா. இதுதான் அவர் கொடுக்குற பட்டம். சரிங்களா? அதனால் நம்ம இருக்கிற வாழ்க்கையில் உண்மை உத்தமம். ஆபிரகாம் கிட்ட சொன்னார், உத்தமனாய் நடந்து கொண்டு இரு. உத்தமனாக இருக்கலாம். உத்தமனுக்கு யார் துணை? கர்த்தர் துணை. ஆமென். இந்த பேர் அங்கே சாட்சி வாங்கணும். எனக்காக எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல், எந்த நோக்கம் இல்லாமல் ஊழியம் செஞ்சான். என் பிள்ளைங்க எதை எதிர்பார்க்காம எனக்காக வந்தாங்க, செஞ்சாங்கன்ற சாட்சி அங்கே சொல்லணும். சரிங்களா? அப்படி நம்ம வாழ்க்கை இருக்கணும். கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம வாழ்க்கையில் பக்தி வைராக்கியம் கொஞ்சம் வேணும். சரிங்களா? வெட்டி வைராக்கியம் வேணாம். நோ யூஸ். வெட்டி வைராக்கியம், பக்தி வைராக்கியம். அது கூட அப்பா வீட்டு மேலே இருக்கணும். தூக்கி அடித்தார் பலகெல்லாம். காசுக்காரன் பலகை பறந்துச்சு, ஆடெல்லாம் துரத்தி விட்டார். புறாலாம் திறந்து விட்டார். புறா எங்கே போயிட்டுருக்கோம்? பறந்து போயிட்டுருக்கோம். சும்மா விட்டுருப்பாங்க நினைக்கிறீங்களா? அவர் முறைச்சிருப்பாங்களா இல்லைங்களா? நீ முறைச்சின்னு போட அப்படின்னு தான் அவர் என்ன பண்ணிப்பார், நீங்கள் முறைக்கிற மாதிரி.
எலியாவாக முறைச்சாரு. நீ முறைச்சின்னு போ, இதுதான் வார்த்தை, இதுதான் உண்மை. புறா விற்கிறவன், ஆடு விற்கிறவன், காசுக்காரன் தூக்கி அடிச்சுட்டு முறைச்சிருப்பாங்க. ஏய், நான் என் பிஸ்னஸை டிஸ்டர்ப் பண்ணுறேன், உனக்கு பிஸ்னஸ் இங்கேயா, வெளியே போய்டு அப்படி முறைச்சா. கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்குறார், அதுதான் முக்கியம். அதனால் கர்த்தருக்காக வைராக்கமாக இருங்க. எலியாவின் தேவன் நம் தேவன். எலியாவுக்கு ஒரு ரதம், ஒரு ஜோடி குதிரைன்னா, நமக்கும் ஒரு ரதம், ஒரு குதிரை. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் நடுவில் செய்வார். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.